அதாவது 2026 தேர்தலில் வாக்காக மாறுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த மாநாடுகள் எப்படி சீமானவர்களுக்கு கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே சீமானனை வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னு சொல்லிட்டு தான் வராரு. இன்னொரு பக்கம் அவர் தெளிவாக ஒரு தேர்தல் முடிவின் போதும் நீங்கள் தோத்துட்டீங்க, ஏன் திரும்ப நிற்கிறீங்க, கூட்டணி போகலைன்றப்ப நான் சொல்ல வந்தது, நாங்கள் செய்ய வந்தது எங்களோட பிறவி கடனை நாங்கள் செஞ்சிடுறேன், என்னோட சாவு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அண்ணன் பல தடவை சொல்லியிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். மக்களுடைய சூழ்நிலை, பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், இதை தொடர்ந்து தான் பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை யாருமே ஒரு நினைவுல வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து விமர்சன ரீதியா அவதூறுகளை மட்டும்தான் வந்து தொடர்ந்து சீமான் மேல திணிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனமும் ஒரு நல்ல விமர்சனமா வந்து வரல. ஏன், என்ன காரணம்? நவீன காலம், இப்போ டிஜிட்டல் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாயிருச்சு. மக்களுக்கு வந்து என்னதான் சோரொட்டி ஓட்டுறது, இது நாளிதழ்கள் படிக்கிற பழக்கம், அப்புறம் வந்து அந்த என்ன சொல்கிறது, மாத இதழ், வார இதழ், பத்திரிகைகள் படிக்கிற பழக்கம், அந்த படிப்பு இதெல்லாம் வந்து திறமை வந்து இப்போ அரிதாக ஆயிடுச்சு. மக்களுக்கு சேர வேண்டிய இடத்துல இருக்கிற ஊடகங்களில் வந்து முக்கால்வாசி சேட்டிலைட்டு செயற்கைக்கோள் ஊடகங்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு. ஒன்று நடுவண் அரசு மோடிக்கும், இங்கே இருக்கிற ஸ்டாலின் திராவிட மாடலுக்கும் ரெண்டுத்துக்கும் ஆதரவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 17-30 தொலைக்காட்சிகள் அவங்களே கட்சி கூட்டணி எல்லாமே ஆங்கில செய்தி தொலைக்காட்சி எல்லாம் மோடிக்கு ஆதரவு. இது எல்லாமே இவங்களுக்கு ஆதரவுன்னு இருக்கிறதுனால மக்களுக்கு போய் சேர்றது கடினமாக இருக்கும். நிலையில சீமான் அவர்கள் இந்த மாதிரியான மாநாடுகளை தான் முன்னேற்காரு. ஏன் இந்த மாதிரியான மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வேற எதுவும் வந்து பெரிய அளவுல வந்து சீமான் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுனா மாநாடுனா கூட்டம் எல்லாரும் மக்கள் வரதான் செய்யறாங்க. இவங்க மக்களை சந்திச்சு என்ன பயன்? எடப்பாடி சவால் விடுறாரு, நீ 1000 ரூபா தர, நான் 1500 ரூபா தரேன் பெண்களுக்கு. இது என்னது? இது 1000 ரூபான்றது எந்த மூளைக்கு இல்லை? இந்த மாதிரி ஒரு கொடூரமான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியே தான் அழகா இருக்கு, டிஜிட்டல் வேர்ல்டுன்னு நம்ம நல்லா இருக்கிறோம், கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இதுவா வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கைவிடுறது. சார், இப்போ நீங்களே தான் சொல்லியிருந்தீங்க, நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்லியிருந்தீங்க இலவசம் அப்படின்றதே ஒன்று வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்களே வந்து ஆந்திராவை தமிழ்நாடோட ஒப்பிட்டு பேசுறத வந்து இலவசம்னா அண்டா குண்டா சட்டி ஓட்டுக்கு காசு, இதுதான். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ ஆடு மாடு மாநாடு வந்து சீமான் அவர்கள் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து மரங்களுக்கான மாநாடு நடத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடு மாடு மாநாடுக்கு ஒரு புறம் விமர்சனங்கள் ரீதியாக வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அரசியல் களத்துல. இது வந்து வாக்காக மாறுமா, அதாவது 2026 தேர்தலில் வாக்காக மாறுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த மாநாடுகள் எப்படி சீமான் அவர்களுக்கு கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே சீமானனை வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னு சொல்லிட்டு தான் வராரு. இன்னொரு பக்கம் அவர் தெளிவாக ஒரு தேர்தல் முடிவின் போதும் நீங்கள் தோத்துட்டீங்க, ஏன் திரும்ப நிற்கிறீங்க, கூட்டணி போகலைன்றப்ப நான் சொல்ல வந்தது, நாங்கள் செய்ய வந்தது எங்களோட பிறவி கடனை நாங்கள் செஞ்சிடுறேன், என்னோட சாவு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அண்ணன் பல தடவை சொல்லியிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். மக்கள் ஓட்டு போடுறது போடாதது அவங்க விருப்பன்றதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால் இது ஓட்டு கணக்கு அப்படின்றது இல்லாமல் இயற்கை மீட்பு, நம்ம இழந்ததை காக்கிறதுக்கு அதை நினைவுபடுத்துறதுக்கான பணின்னு சமூக பணி, ஒரு அரசியல் பணியாக பார்க்கணும். கண்டிப்பா. இப்ப சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து மக்களுடைய சூழ்நிலை, பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், இதை தொடர்ந்து தான் பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை யாருமே ஒரு நினைவுல வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து விமர்சன ரீதியா அவதூறுகளை மட்டும்தான் வந்து தொடர்ந்து சீமான் மேல திணிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனமும் ஒரு நல்ல விமர்சனமா வந்து வரல. ஏன், என்ன காரணம்? நவீன காலம், இப்போ டிஜிட்டல் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாயிருச்சு. மக்களுக்கு வந்து என்னதான் சோரொட்டி ஓட்டுறது, இது நாளிதழ்கள் படிக்கிற பழக்கம், அப்புறம் வந்து அந்த என்ன சொல்கிறது, மாத இதழ், வார இதழ், பத்திரிகைகள் படிக்கிற பழக்கம், அந்த படிப்பு இதெல்லாம் வந்து திறமை வந்து இப்போ அரிதாக ஆயிடுச்சு. எல்லாமே கையில் செல்ஃபோனில் வந்ததுனால அதனால் நினைவாற்றலும் மறதியும் வந்து அதிகமாக இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறையினருக்கு அதிகமானதுனால இந்த டிஜிட்டல் டிஸ்கிரிமினேஷன் ஈஸியாக போய் சேருது. இந்த அண்ணன் கூட சொல்வார், டிஜிட்டல் பொரணி பிக் பாஸ் அப்படின்வார். அதுபோல் எல்லாமே இது போன்ற இதுதான் வந்து மனிதனை போய் தீய சக்திகள் தான் போய் உள்ளே போய் ஊடுருவுது. அதனால் நாங்கள் செய்கிற செயல்பாடுகள் இயற்கையை நோக்கி நம்ம திரும்ப செய்யணும், நம்ம மக்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் மெல்ல தான் போகும்.
அந்த அளவுக்கு இந்த ஏறி அடிக்கிற அளவுக்கு ஒரு பண வலிமையோ இல்லை எதுவுமே நம்மகிட்ட இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். ஏன்னா நீங்க சொல்றீங்க இயற்கையை நோக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மனிதருக்கு வளத்துக்கு வந்து முக்கியத்துவமா இருக்குதுன்னு சொல்லி சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து சொல்றாங்க. பட் ஆனா இதை வந்து ஏத்துக்கொள்ற மனப்பான்மையில அரசியல் களத்துல இருக்கிறவங்களோ மக்களோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன மக்கள் இல்லாத சூழ்நிலைன்னு கிடையாது, மக்களுக்கு இது போய் சேரணும். மக்களுக்கு சேர வேண்டிய இடத்துல இருக்கிற ஊடகங்களில் வந்து முக்கால்வாசி சேட்டிலைட்டு செயற்கைக்கோள் ஊடகங்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு. ஒன்று நடுவண் அரசு மோடிக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாலின் திராவிட மாடலுக்கும் ரெண்டுத்துக்கும் ஆதரவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 17-30 தொலைக்காட்சிகள் அவங்களே கட்சி கூட்டணி எல்லாமே ஆங்கில செய்தி தொலைக்காட்சி எல்லாம் மோடிக்கு ஆதரவு, இது எல்லாமே இவங்களுக்கு ஆதரவுன்னு இருக்கிறதுனால மக்களுக்கு போய் சேர்றது கடினமாக இருக்குது. எங்கெங்கே நிகழ்ச்சி நடக்குது, அந்த பகுதியை ஒட்டி உள்ள மாநாடு நடக்குது, கூட்டம் நடக்குதோ அங்கே அந்த மக்கள் மத்தியில் போய் சேருது. அதே மாதிரி இப்போ விமர்சன ரீதியா என்ன வருதுன்னா, இப்போ அரசியல் களத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் தொடர்ந்து ரோட் ஷோ வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு உண்டான பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களை சந்தித்து பல குறைகளை கேட்டுட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து இப்போ வந்து மக்களா இணைந்து வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிலையில சீமான் அவர்கள் இந்த மாதிரியான மாநாடுகளை தான் முன்னேற்காரு. ஏன் இந்த மாதிரியான மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வேற எதுவும் வந்து பெரிய அளவுல வந்து சீமான் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுனா மாநாடுனா கூட்டம் எல்லாரும் மக்கள் வரதான் செய்கிறாங்க. இவங்க மக்களை சந்திச்சு என்ன பயன் இருக்கு? எடப்பாடி சவால் விடுறாரு, நீ 1000 ரூபா தர, நான் 1500 ரூபா தரேன் பெண்களுக்கு. இது என்ன இது? 1000 ரூபான்றது எந்த மூளைக்கு? குடிப்பழக்கம், போதை பழக்கம், ஒரு குடும்ப கட்டமைப்பு, ஒரு சமூக கட்டமைப்புகள் எல்லாம், பள்ளிக்கூடம், வாத்தியார பசங்க அடிக்கிறது, சரக்கு அடிச்சுட்டு ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு கொடூரமான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளியே தான் அழகாக இருக்குது, டிஜிட்டல் வேர்ல்டுன்னு நம்ம நல்லா இருக்கிறோம், கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குன்னு. இப்படி இருக்கிறப்ப இதுவாக வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். நேற்று வந்து ஒரு வயல்வெளியில் இது வயக்காட்டில் நடந்து போயிருக்கிறார் எடப்பாடி, விவசாயம் பண்ணுற மக்களை பார்க்குறதுக்கு. செருப்பு இல்லாமல் போகிறத ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. ஏன் காட்டுறாங்க? போன முறை ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஷூ மாட்டிக்கிட்டு தார் ரோடு போட்டு போனார் வயலில். அதுக்கு எதிராக இருக்கிறாரு இவரு. உண்மைதானே? அதான் உண்மையாக இருந்தாலும் நான் இது திட்டமிட்டு செய்கிறது தானே. ஸ்டாலின் அப்போ போனார் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப. அப்போ இவங்க திராவிட மாடல் எல்லாமே டுபாகூர் மாடல்ன்றதுக்கு அவங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களாம் ஒரே மாதிரி எழுதி கொடுக்குறாங்கல்ல. இப்போ மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா 1000 ரூபா கொடுத்து மகளிருக்கு அது பெருமையாக பேசிக்கிறாங்க. அது பயனாக இருக்கா? 1000 ரூபாய் மகளிருக்கு, அது தகுதி உள்ள மகளிர், அது என்ன கணக்குன்னு தெரில. தகுதி உள்ள மகளிர் இனி எத்தனை விதவைகளுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கைம்பெண்களுக்கும் இந்த உதவித்தொகை போய் சேருதா? தாசில்தார் ஆஃபீஸில் வட்டாட்சியர் ஆஃபீஸு கையெழுத்து லஞ்சம் போய் நிற்கிது. முதியோர் உதவித்தொகை வந்து 1000 ரூபா இருந்ததை 200 ரூபா ஏற்றுறதுக்கு பெரிய மினிஸ்ட்ரி, கேபினெட் மினிஸ்ட்ரிலாம் கூப்பிட்டு ஏற்றுனாங்க. நான் எல்லா இதுலேயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் பேசிட்டு வரேன். ஆந்திராவில் 3500 ரூபாய்க்கு மேலே முதியோர்களுக்கான உதவித்தொகை. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களோட குறைபாடுகளுக்கு ஏற்றாது போல் 6000லேருந்து 15000 வரைக்கும் ஆந்திரா அரசு தருது. அப்போ நம்ம பக்கத்து மாநிலம் தான். அங்கேருந்து வந்தவங்க தான் பாதி பேர் இங்கே உட்காந்துட்டு திராவிடம் ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. அப்போ உங்கள் ஆளுங்க அங்கே கொடுக்குறத இங்கே அதுக்கேற்ற மாதிரி மக்கள் நலனாக கருதி ஒரு 15000ன்றது ஒரு நல்ல தொகை. அப்போ ஒரு மனநலம் குன்றி குழந்தை பிறக்குது, இல்லை யாராவது இடைப்பட்ட காலங்களில் மாற்றுத்திறனாளியாக ஒரு சாலை விபத்தில் ஆயிட்டாங்க அப்படின்னா குடும்பம் அவங்களை கை விடுறது. சார், இப்போ நீங்களே தான் சொல்லியிருந்தீங்க, நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்லியிருந்தீங்க இலவசம் அப்படின்றதே ஒன்று வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்களே வந்து ஆந்திராவை தமிழ்நாடோட ஒப்பிட்டு பேசுறத வந்து இலவசம்னா அண்டா குண்டா சட்டி ஓட்டுக்கு காசு, இதுதான். முடியாதவங்களுக்கு என்ன உதவி பண்ணுவீங்க? முதியோர்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குற தப்பு இல்லையே. முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு உதவி தானேங்க ஆகணும். இப்போ ஒரு அம்மா இருக்குது, அதுக்கு பிறந்த 3 குழந்தையில் ஒரு குழந்தை வந்து நடக்க முடியல, மூடமாக இருக்குது, இல்லை மனநலம் குன்றி பிறக்குதுன்னா அவங்களுக்கு செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? கணவர் இல்லை விட்டு போயிட்டாரு, அதான் கைம்பெண்ணாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான உதவி செய்யணும். 4000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா வந்து ஒட்டு மொத்தமாக 7000 கோடி செலவு பண்ணுறோம், பெண்கள் எல்லாம் முன்னேறிட்டாங்க அப்படின்னா எப்படி முன்னேறினாங்க? அப்போ இந்த மாதிரி எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை இந்த மற்ற அரசியல் கட்சி நீங்கள் சொல்கிறீங்களா ஆடு மாடு மாநாடுகளை கொச்சப்படுத்துகிறோன்னு, இதுங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்களை ஆடு மாடுகளாக சாராயம் கொடுத்து, சரக்கு கொடுத்து, 200 ரூபா கொடுத்து, எது ஆடு மாடு? நம்ம கேள்வி கேட்குறேன். சரி, நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் வந்து ஒரு இந்த பட்டியலில் அடைஞ்சிருந்தது மாடுகளா, இல்லை இவங்க மாநாடுகளில் முடிஞ்சவொன்னே சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அங்கே வாழை மரம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போகிறது யார் மாடு? இந்த மாநாட்டை குறை சொல்கிறீங்களே, பேசாத உயிரினங்களுக்காக மாநாடு போட்டால் குறை சொல்கிறாங்களே, இந்த சொல்கிற இந்த பெரிய பெரிய கட்சிகள்லாம் இதுவங்க தானே. அன்றைக்கி செல்வ பெருந்தக பேசிகிட்டு இருக்காரு, முந்தானத்தை ஏதோ ஒரு கூட்டத்தில் எல்லா இணையதளங்கள்லையும் வருது, எல்லா கூட்டமும் எந்திரிச்சு போகுது. அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர்
திமுக போடுற அனைத்து கூட்டங்கள்லையும் வாழை மரம் வாழைக்காய் வாழைப்பழம்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வைக்கிறாங்க. அது கூட்டம் முடியறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா? அப்போ இதுதான் புத்தி பேதளிச்சு மனிதனை வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக இல்லை கொச்சையாக பயன்படுத்துறது இந்த திராவிட கட்சிகள் தான். நாங்கள் மனிதனை கடந்து அனைத்து உயிர்களுக்கும் நம்ம போராடணும், அதுங்களும் வாழணும், அதுங்க வாழ்ந்தால் தான் நம்மளும் வாழ்வோம் அப்படின்னு நாங்கள் செய்கிறோம். சரிங்க சார், இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து பண்ணலை. ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படின்னா உங்கள் கண்ணோட்டத்தில் என்னவா இருக்குது? அதுதான் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட எங்கள் சமுதாயம் எங்கே விலகி நிற்கிது, பெண்கள் ஏன் அதிகமாக கைம்பெண் ஆகுறாங்க, அப்போ குடிப்பழக்கம் ஆண்களுக்கு பெண்களுக்கும் குடிப்பழக்கம் வருது, அப்போ ஒரு குடும்பம் சிதையுது. அப்போ ஒரு குழந்தை வந்து கணவன் மனைவி தாய் தகப்பன் இருந்தால் தான் வந்து ஒரு நல்லா ஒரு முழுமையாக வளர்ச்சி அடைய முடியும். அப்போ குடும்ப கட்டமைப்பை வலிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம், வரி விலக்குகள் என்ன பண்ணலாம், இதுதான் ஆக்கப்பூர்வம். ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் ஒரு வலுக்கட்டாயமாக பண்ணுறதை பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை வந்து 2000 3000 கட்டிட்டு இருந்தவங்க இப்போ 13000 17,000 இல்லை குறைஞ்சது 10,000ன்னு 3-4 மடங்கு ஏற்றியாச்சு. வீட்டு வரி எவ்வளோ ஏற்றிருக்கு, 6-7 மடங்கு ஏற்றியாச்சு. 4000 5000 கட்டிட்டு இருந்தவன் 25,000 கட்டுறான். அப்போது வருவாய் கம்மி. வருவாயில் ஜிஎஸ்டி எல்லாம் மோடி அரசாங்கம் அவன் பிடிக்கிறான். நீ இங்கே வீட்டு வரி மின்சாரம் எல்லாத்துக்கும் விலையை 2 மடங்கு 3 மடங்கு. அவன் வாங்குகிற சம்பளம் என்ன? பெரிய பெரிய பணக்காரங்களை கொடுங்க, அவங்களுக்கும் அந்த வரி விதிப்பு எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு அது பணத்துக்கு விரலுக்கு ஏற்ற வீக்க மாதிரி இந்த 7000 சம்பளம் வாங்குறவன் இல்லை இப்போ மாநகராட்சி எடுத்துப்போமே, சென்னை அரசு ஊழியர்கள் வேணாம், சென்னை மாநகராட்சி கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்களாம் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? 13,000 10,000 12,000 7,000 8,000. இவங்க அந்த வாழ்க்கையை நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ இது மக்கள்கிட்ட சுரண்டி இது வந்து எப்படி ஆக்கப்பூர்வமாக இருக்கும்? இதுலேயும் குடிபோதைய பழக்கம், மனிதன் அடிமையாயிருவான். டிஜிட்டலில் இதுக்கு அடிமை, செல்ஃபோனுக்கு அடிமையான மாதிரி குடிபோதை பழக்கம். அந்த 7,000 வயசான அம்மாவை பார்ப்பானா, இல்லை குடிச்சிட்டு பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு குடும்பம் நாசமாக போகும். அதனால் ஆக்கப்பூர்வமான ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன் நிம்மதியாக ஒரு விடுதலை அடைந்த நாட்டில் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு அவனோட திறமைகள்லாம் வெளிக்கொணர்றதுக்கு இது அரசாங்கம் யோசிக்கணும். இதுதான் ஆக்கப்பூர்வம். இந்த இலவசம் 1000 ரூபா கொடுத்துட்டோம், ஓசி பஸ்ஸுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அந்த பஸ்ஸு கொடுத்துட்டாங்க, விடியல் வெள்ளை போர்டு மட்டும்தான் ஃப்ரீ. அந்த வெள்ளை போர்டில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃப்ரீ, முதியோர்களுக்கு ஃப்ரீ, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஃப்ரீ, எல்லாரும் ஃப்ரீ. எல்லாம் டஞ்சன் மாதிரி ஏறி போவாங்களே, அதில் நின்று போக முடியுமா ஒரு பெண்கள்? ஒரு மூதாட்டி இங்கேருந்து பாரிஸ்லேருந்து எங்கேயோ இந்த பக்கம் கீழ்ப்பாக்கம் வரைக்கும் ஒரு பேருந்தில் போனோம் அப்படின்னா அவங்களால நின்றோ இல்லை உட்காந்தோ நிம்மதியாக போக முடியுமா அந்த பஸ்ஸில்? ஏன் ஸ்டாலின் ஐயாவை எடுத்துப்போமே, விடியல் பயணம்னு பெருமை பற்றிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா கோபாலபுரத்தில் வண்டி ஏறி மயிலாப்பூரில் சாய்பாபா கோயில் போவாங்கள்ல, உங்கள் திராவிட சாய்பாபா கோயிலுக்கு இந்த விடியல் பயணம் பஸ்ஸில் ஏற்றி அனுப்புங்களேன். போயிட்டு நிம்மதியாக வர முடியுமான்னு பாருங்களேன். அப்போ இன்னொரு பக்கம் கொரோனா நோய் தொற்று பரவுதுன்னு வேற அப்பப்போ பீதியை கிளப்பி விட்றீங்க. உங்கள் விடியல் பயணத்தினால தான் அந்த நோய் தொற்று அதிகமாகுதுல்ல. இதெல்லாம் பார்க்கணும்ல, யோசிக்கணும்ல. நீ என்னமோ சொகுசாக என்னமோ தனியாக உட்கார வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்ட மாதிரி பெருமை பீத்திக்கிறீங்க. இது வந்து ஒரு குப்பை வண்டி மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே இலவசம், எல்லாருக்கும் இலவசம். முதியோர்களுக்கு இலவசம், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம், குழந்தைங்களுக்கு இலவசம், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இலவசம், எல்லாருக்கும் இலவசம். ஆனால் அந்த ஒரு வெள்ளை பேருந்து தான், அது எங்கே வருதுன்னு பார்த்துருக்கீங்களா? எப்பயாவது தான் வரும். அதுக்காக காற்று கிடக்கும் கூட்டம். மற்ற பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா 17 ரூபா டிக்கெட்டு, 37 ரூபா டிக்கெட்டு விலை ஏற்றிட்டாங்க. அதுவும் 3 மடங்கு 4 மடங்கு. அதனால் இதுதான் ஆக்கப்பூர்வம் இல்லாமல் மக்களை வந்து ஒரு வணிக பொருளாக ஒரு ஓட்டாக பார்த்தா இப்படி தான் இருக்கும். கண்டிப்பா. இப்ப தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. ஒவ்வொரு சந்திப்புலையும் வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோட வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு புறம் என்னன்னா அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மாண்டமான கட்சி அப்படின்றது யாரை குறிப்பிடுறாங்க? எல்லாரும் வந்து இப்ப களத்துல இருக்கக்கூடிய 2 கட்சி அவங்களுடைய பிரம்மாண்ட கட்சி அப்படின்னா ஒண்ணு நாம் தமிழர், இன்னொன்னு தாவேகா தான். ஆனா நீங்க வந்து தொடர்ந்து ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தனித்து தான் போட்டியிடுறோம், யாரோடையும் நாங்க போட்டியிடல அப்படின்னு. ஆனா மறைமுகமான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற ஒரு இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வந்து நாம் தமிழர் மேலையும் இப்ப தாவேகா மேலையும் இருக்கு. இதுக்கு என்ன பதில் அளிக்கும்? தாவேகாக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன கருத்து, கொள்கை, கோட்பாடு